எனக்கு என்ன கியூரியாசிட்டி இந்த பாட்காஸ்டோட ரீசன் என்னன்னா, என்னாலேயே முடியல, உங்களால் எப்படி? நாங்கள் நிறைய நாள் பேக்ட்ராப் பின்னாடி படுத்து தூங்கியிருக்கோம். ஏன்னா நம்மளால ஒரு லெவலுக்கு மேலே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு ஒரு பொண்ணு இவங்க அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஆனால் என்னோட பிளேஸில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறதே கிடையாது. இந்த ஃபீல்டை பற்றி தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் விருந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விருந்து சாப்பாடோட கொடுமை என்னங்கிறது, நம்ம கடையில் மோஸ்ட்லி சாப்பிடுவோம், ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஃபங்க்ஷனில் சாப்பிடுவோம். அதனால விளைவாக 8 kg எனக்கு கெயின் ஆனது தான் மிச்சம். அதாவது ஆர்டிஃபிஷியலில் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. பட் ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், நேச்சுரலும் ஆர்டிஃபிஷியலும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு லுக் வைஸ் ரொம்பவுமே அது சூப்பராக கொடுக்கும். பட் நம்ம அதை ஒர்க் பண்ணணும், பார்த்து ஒர்க் பண்ணணும். டிசைன், அவங்களுக்கு டிசைன் பற்றின, ஏன்னா எப்பாவது ஒரு வெட்டிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டிசைன் பற்றின நாலேஜ் இருக்குல்ல, நீங்கள் அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறீங்க? எனக்கு இந்த விஷயத்துலலாம் கஷ்டமே இருந்ததில்லை. ஏன்னா என்கிட்ட வரவங்க எல்லாருமே அவங்க தான் எனக்கு நாலேஜ் கொடுக்குற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க போல. எனக்கு இப்படி வேணுங்க, அப்படி வேணுங்கன்ட்டு ரொம்ப அவங்க தான் இன்புட் கொடுப்பாங்க. சொல்லப்போனால் என் மூளையை நான் செலவு பண்ணுறதே இல்லை, அவங்க மூளையை அவங்க செலவு பண்ணுறதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன், அவ்வளோதான். மோஸ்ட்லி இந்த விஷயத்தில் வந்துட்டு அவங்க எனக்கு வேலையே வைக்கிறது கிடையாது. சிஸ்டர் ஜெனிதா சிஸ்டர், மோஸ்ட் வெல்கம். நாங்கள் இன்ஸ்டாகிராமில் எங்கள் டீமு நாங்கள் எல்லாம் நிறைய டைம் பார்த்துட்டு பசங்க சொல்கிறது வந்து, அண்ணா என்னண்ணா இந்த அக்கா மாதிரி ஏதாவது வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னா, தம்பி எனக்கு வரமாட்டேங்குதுடா, அவங்களுக்கு அது ஃப்ளோவில் வருது அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னென்னா சிஸ்டர், மெயினாக நான் இன்றைக்கி உங்களை கூப்பிட்டதுக்கான ரீசன் வந்து, எனக்கு ஈவென்ட் பிளானர்ஸ், வெட்டிங் டெக்கரேட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வெட்டிங் கேட்ரர்ஸ், இவங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஜென்ஸ், மோஸ்ட்லி ஜென்ஸ். 95% நம்ம ஃபீல்டில் வந்து ஜென்ஸ் தான். நீங்கள் 1-2 பேர் தான் வந்து உமன்ஸ் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு என்ன கியூரியாசிட்டி இந்த பாட்காஸ்டோட ரீசன் என்னென்னா, என்னாலேயே முடியல, உங்களால் எப்படி அப்படிங்கிறது தான். ஏன்னா நாங்கள் நிறைய நாள் பேக்ட்ராப் பின்னாடி படுத்து தூங்கியிருக்கோம். நைட்டு லேட் ஆயிடுச்சுன்னா காரில் வந்துட்டுருப்போம், இல்லை வண்டியில் வந்துட்டுருப்போம், டக்குன்னு ஒரு பெட்ரோல் பங்க்கில் வெளிச்சத்தில் வண்டியை போட்டு அப்படியே தூங்கியிருக்கோம். ஏன்னா நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஈவெண்ட்டு கன்யூஸ் ஈவெண்ட் இருக்கும், வேறு வழியே இல்லாமல் அப்படிலாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் சேஃப்டி ஒரு விஷயம் பார்க்கணும். அது எல்லாத்த விட ஒரு மேன் பவரை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கும், நான் சொன்னால் தம்பி ப்ளீஸாக செஞ்சு முடிடா அப்படின்னு சொல்லலாம். ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே செய்ய போறியா இல்லையா, என்னதான் உன் பிரச்சனை, அப்படி நான் டோனை மாற்றலாம், நான் வந்து இது பண்ண முடியும். இதுவே ஒரு பொண்ணுன்னா, பசங்க டீம் அமைஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, டீம் அமையிற வரலும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம டீமுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா யாருனாலும் நம்ம யோசிக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது அமைய வரலும் அந்த பசங்களை ஹேண்டில் பண்ணுறது, அந்த பசங்க விளையாட்டாக இருப்பாங்க, அந்த பசங்களை ஹேண்டில் பண்ணி அந்த ஈவெண்ட்டை டெலிவரி கொடுக்குறது, இதெல்லாம் எப்படி ஜெனிதா சிஸ்டர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். ஆக்சுவலி இப்போ நான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பொண்ணு இவங்க அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஆனால் என்னோட பிளேஸில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறதே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பேக்ட்ராப்புக்கு பின்னாடி என்ன பேக்ட்ராப் அங்கே பண்ணிட்டு இருப்பாங்க, என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே இதெல்லாம் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு நான் ஏர் கூலர் கூட இருக்காது, அங்கே கொசுக்கடி ஒரு பெட்ஷீட் போத்திட்டு நான் பாட்டுக்கு படுத்துருவேன். என்னன்னா ரொம்ப டீம் சப்போர்ட் தான். அந்த டீம் சப்போர்ட்டாக இருக்கிறனால நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு இந்த இடத்துல படுத்து தூங்கலாமா அதுன்ட்டு அந்த கன்சிடர்லாம் நான் பண்ணுறதே இல்லை. உண்மையாலுமே சொல்கிறேன், நான் என்ன ஒரு பொண்ணுங்கிறத தாண்டி எனக்கு இந்த வேலை நடந்தா போதும்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணு ஃபோட்டோகிராஃபர்னா ஈஸியாக ஒரு ரூம் வாங்கிடலாம். நான் அப்படியெல்லாம் யார்ட்டையும் கேட்கறது இல்லை. நான் கொடைக்கானலே போனேன் இல்லை, புல்லில் படுத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த தாட்லாம் எனக்கு போயிடுச்சு. ஒரு லக்ஸுரியாக இப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் போய் எனக்கு அந்த இடத்துல வந்து வேலை நடந்தால் போதும்னு சொல்லிட்டு பேக்ட்ராப்புக்கு பின்னாடி என்ன பேக்ட்ராப்புக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு கைட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் எனக்கு 2 மணி நேரம் தூங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு நான் பாட்டுக்கு இது பண்ணுறதெல்லாம் நிறையாவே இருக்குது. ஒவ்வொரு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி குடோன்லலாம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் குடோனில் வந்துட்டு படுத்து தூங்கி காலையில், ஏன்னா நைட்டு 2 மணிக்கு நம்ம பேக்ட்ராப் முடிச்சுட்டு போட்டு வந்திருப்போம், காலையில் 5 மணிக்கு இன்னொரு பக்கம் கிளம்பி ஆகணும். இடையில 2 மணி நேரம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு போனோம்னு அந்த குடோன்லேயே படுத்து தூங்கின கதை எல்லாமே இருக்கு. எவ்வளோ கொசுக்கடி இருந்தாலும் கொசுக்கடி தெரியாது. காலையில் தடிச்சிருக்கும் போதும் கடிச்சிருக்கும் போலன்னு தெரியும். உண்மையாலுமே சொல்கிறேங்க, அதெல்லாம் என்னமோ தெரியல, ரொம்ப வந்துட்டு கன்வீனியன்ட்டாக டீம் சப்போர்ட்டில் போயிட்டு தான் இருக்குது. ஒரு பெட்ஷீட் இழுத்து படுத்துருவாங்க, எனக்கு கொசுக்கடி அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இன்னொரு விஷயம் கேட்டீங்களா, இந்த பசங்களை வச்சு வேலை வாங்குறது, நீங்கள் கூட ஃபஸ்ட் டைம் அதை பாசமாக சொல்லுவீங்க, நான் ஃபஸ்ட் டைமே அந்த பாசம்லாம் இருக்காது. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணி கொடுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்கன்ட்டு கொஞ்சம் என்னோட டோனே பார்த்தீங்கன்னா, ஜெனிதாவா ஐயோ அதுகிட்ட பேச முடியாது, நம்ம வேலையை செஞ்சிடலான்னு பசங்க கொஞ்சம் மேலே பயம் இருக்கும் தான்.
சிஸ்டர் நான் இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, நம்ம இப்போ தூக்கம் சொன்னீங்க. தூக்கம் மாதிரியே ஹெல்த். ஏன்னா நம்ம வந்து எல்லா நேரமும் வீட்டு ஃபுட்டை இது பண்ண முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபீல்டை பற்றி தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் விருந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விருந்து சாப்பாடோட கொடுமை என்னங்கிறது, ஏன்னா நீங்கள் விருந்து சாப்பாடு டேஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு நாள் சாப்பிட்றவங்களுக்கு அது வயிறு எதுவும் பிரச்சனை பண்ணாது. நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா அந்த அண்டா சாப்பாடு, அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க அண்டா சாப்பாடு சேராது அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க. ஏன்னா மொத்தமாக சமைக்கும்போது அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வயிறு ரொம்ப கஷ்டப்படும். அந்த பிரச்சனை எப்படிங்க சிஸ்டர் சால்வ் பண்ண? நான் சொல்ல போனால் 8 kg வந்து நான் கெயின் ஆயிருக்கேன் கண்டினியூவாக ஈவெண்ட்டில் சாப்பாடு சாப்பிட்டதுனால தான். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு வீட்டு சாப்பாடே தான் சாப்பிடுவோம், என்னைக்காவது ஹோட்டலில் சாப்பிடுவோம். இப்போ நம்மளுக்கு எப்படியும் மாதத்தில் வந்துட்டு நல்ல முகூர்த்த சீசன் இருந்துச்சுன்னா நம்ம கடையில் மோஸ்ட்லி சாப்பிடுவோம், ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஃபங்க்ஷனில் சாப்பிடுவோம். அதனால் விளைவாக 8 kg எனக்கு கெயின் ஆனது தான் மிச்சம் சீரியஸ்லி. பட் அது என்ன உடம்புக்கு இப்போ தொந்தரவு கொடுக்குதான்னு தெரியல, இப்போ எனக்கு தெரியாது, ஃப்யூச்சரில் தான் நம்மளுக்கு அது தெரியும். பட் ஆனால் வீட்டு சாப்பாடை வந்துட்டு நம்ம ரொம்ப தியாகம் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. கடையில் விருந்து சாப்பாடு இதுதான். சிஸ்டர் நான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறது சொல்கிறேன். ஈவெண்ட் இருக்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப முக்கியம். அதாவது அங்கே மண்டபத்தில் சமைக்கிறது வந்து ஒரு பெரிய க்ரௌடுக்காக சமைக்கும்போது சமைக்கிறத விட அந்த சமையலில் வந்து மேலே வெந்திருக்கும் கீழே வெந்திருக்காது, இது அவங்க டேஸ்ட் கொடுத்துட்றாங்க. டேஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க, நான் அவங்கள மோசம்னு சொல்ல வரல. பல்காக பண்ணும்போது அவங்களால அப்படி தான் பண்ண முடியும். பெரிய அண்டால தான் இது பண்ணி ஆகணும், சின்ன சின்ன குண்டால வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால நம்ம எப்போவுமே அந்த ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு. நான் எப்படி மாற்றிட்டேன்னா, அட்லீஸ்ட் 2 டைம் 3 டைம் கட் பண்ணுவேன். எப்படின்னா வரும்போது சப்பாத்தியோ இல்லை தயிர் சாப்பாடோ எடுத்துகிட்டு வந்துடுவேன், அதை 3 நேரத்தை கட் பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ஸ்வீட்டு கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னொன்று கம்மியாக சாப்பிடுங்க. கிரைண்டரில் நல்ல விஷயத்த ஈஸியாக அரைச்சிடும், கொஞ்சம் ஹார்டான விஷயத்தை போடும்போது கம்மியாக போட்டால் ஈஸியாக அரைச்சிடும். அதுதான் அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, செட்டப் ஒர்க் அன்னைக்கு 3 நேரம் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துடுவேன், கடை சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிப்பேன். அடுத்த நாள் ஈவன் டெலிவரி அப்போ ஒரு நேரம் ஏதாவது ஒரு நேரம் சாப்பிடாமே இருந்துருவேன், 2 நேரம் வந்து கம்மியாக சாப்பிட்டுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாப்பாடு, எப்படியும் இப்போ எல்லாருமே கம்மன் சாப்பாடு இருக்குது, அது அந்த மாதிரி. சிஸ்டர் ப்ளீஸ் இதை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு போகிற ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே ஃபியூச்சரில் ஒரு நாள் நம்ம இன்னைக்கு இதை வச்சு பணம் பண்ணல, இதை வச்சு நம்ம பிஸ்னஸ் தான் பில்ட் பண்ணுறோங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஹெல்த்தை விட்டுட்டு பிஸ்னஸை பில்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இந்த ஃபுட்டில் இந்த இது பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் மற்ற நாட்களில் கண்டிப்பாக கடையில் சாப்பிடாம இதில் மட்டும் வீட்டு சாப்பாடை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்காது. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் இந்த ஃபீல்டு இருக்கிறனால எல்லாத்துக்கும் இது புரியும், வேற வழியே இல்லை. நமக்கு சாப்பாடு கிடைக்கிறப்போ கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு தான் ஆகணும். நம்மளை விட ஒர்க் பண்ணுறவங்க நம்மளை விட பயிடும். ஆமாம், நம்மளாச்சும் சரி ஏதோ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன்ட்டு பக்கமாக இருக்கும்போதெல்லாம் பண்ணலாம். அவங்களுக்கு நம்ம ஹோட்டல்லே தான் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தூக்கம், சாப்பாடு, இது 2த்தையுமே நம்ம கொஞ்சம் இது பண்ண வேண்டிய, வீடு, இது 3த்தையுமே கொஞ்சம் நம்ம வந்துட்டு ரொம்ப தியாகம் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஃபுட்டு வந்துங்க சிஸ்டர், நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெல்த் வந்து காம்பவுண்ட் ஆகுது. நம்ம இப்போ செய்கிற வேலை எல்லாமே நம்ம காம்பவுண்ட் ஆகி இதோட பெனிஃபிட் ஒரு 40-50க்கு மேலே இதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் போது, அப்போ நாம இல்லைன்னா அப்புறம் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால ப்ளீஸ் எல்லாருமே இந்த ஃபீல்டில் இருக்கவங்க கொஞ்சம் ஃபுட்டில் கான்சியஸாக இருங்க, ஹெல்த்தில் கான்சியஸாக இருங்க. அதை விட்டுட்டு ரொம்ப காசுன்னு ஓடிட்டு லாஸ்ட்ல ஹெல்த்னு, ஆமாம், அந்த காசு எதுக்குடா அந்த காசுங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். உங்களோடது அந்த ஸ்டோரி டெல்லிங் சூப்பராக இருக்குங்க சிஸ்டர். அது உங்களுக்கு இயல்பாக வருதா இல்லை நீங்கள் எப்படி அதை? எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அங்கே நடக்கிறது இயல்பாக சொல்லிடுவோம். ஒவ்வொரு டைம் வந்துட்டு எனக்கு நானாக வந்து வாண்டடாக வந்துட்டு ஓகே இதெல்லாம் நடந்துச்சு இப்படி பிளான் பண்ணலான்ட்டு. சீரியஸ்லி 2 டைப்புமே இருக்குது. 90% வந்துட்டு இது நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ளோவில் சொல்லுவேன். சம்டைம்ஸ் அதில் ஒன்றுமே நடந்திருக்காது, அதனால வந்துட்டு ஓகே இது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயமும் இருக்கும். ஓகே இல்லை நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் நல்லாவே இருக்குது. எனக்கு வந்து அந்த கோர்வாயாக வரமாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணுறேன். சம்டைம்ஸ் எனக்கு ஒன் ஸ்பாட்லேயே வந்துடும், சம்டைம்ஸ் வந்து அது வந்து ட்ரை பண்ணுறதா தான் இருக்கும். நான் ஒன்று சொல்லிட்டுங்களா, ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இப்படி தான் எடுத்துக்குவோம். இப்போ இங்கே வரேன்னா எதுவுமே வந்துட்டு பிளான் பண்ணலாங்க, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோவில் தான் எல்லா டைமே இது பண்ணிடுவேன். வீடியோஸுமே அப்படி தான். நான் உட்காந்து ஒரு வீடியோகிராஃபர் அவங்க யாரையுமே இல்லை, நானே எனக்கு இந்த டைம் கிடைக்கும்போது ஒவ்வொரு ஷார்ட் எடுத்து வச்சுட்டு அதை வந்துட்டு இது பண்ணி போடுறது தான். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு இது ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு இது ரீச் ஆகும், நம்மளுக்கு வேலை கிடைக்கும்னு அந்த கான்செப்டில் நான் போடவே இல்லை. சரி எல்லாருமே விளாக் பண்ணுறாங்க, நம்ம இதை ஒரு விளாகாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுட்டை வந்துட்டு நாங்கள் கேட்ரிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்துருக்கேங்க. அப்போ அதை தான் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் ஹால்லே வந்துட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி தான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு டெத் ஆனிவர்சரிக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எனக்கு
இன்ஸ்டாகிராமில் அதுதான் எனக்கு ஒர்க்காக வந்தது. ஃபஸ்ட்டு ஒர்க்கே வந்து என்னடா டெத் ஆனிவர்சரிக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு டெத்துக்கு பண்ணி கொடுத்துட்டா உனக்கு பிஸ்னஸ் ரொம்ப ஓவர் வரும். அதே மாதிரி உண்மையாலுமே சொல்கிறேன், 1 இயரில் பை காட்ஸ் கிரேஸ் வந்துட்டு நான் நிறையாவே வந்துட்டு ஒர்க்கு எடுக்கவும் முடிஞ்சது. நிறையா பேர்த்துக்கிட்டே மோஸ்ட்லி நான் வந்துட்டு எல்லா கஸ்டமருமே என்ன சூப்பர்னு சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சூப்பராக பண்ணி கொடுத்துமே அமௌண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி வாண்டடாக வந்துட்டு ஒர்க்கை நல்லா இல்லைன்னு சொன்னவங்க 100ல் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க தான். பட் ஆனால் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அவங்களுக்கு நல்லா தான் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எஃபோர்ட் போட்டுருக்கோம். ஆமாம், நம்ம எஃபோர்ட் ஒரு சில இடத்துல எண்ட் ரிசல்ட் வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்க சிஸ்டர். அது கண்டிப்பா. ஒன்றும் நம்ம கடவுளாலேயே எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. கண்டிப்பாக. ஏண்டா கடவுளே என்னை இப்படி படைச்சிட்டு எத்தனையோ எத்தனையோ பேர் திட்டிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காருன்னு சொன்னீங்க. அந்த சப்போர்ட் எனக்கும் கிடச்சிச்சு. எனக்கும் வந்து என் ஒய்ஃப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். இல்லைன்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் வர முடியாது. அந்த அந்த சப்போர்ட்டு கிடைக்காத நம்ம ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் ஒய்ஃபுமே உள்ள வர வரலும் இதை புரிஞ்சுக்கல. அவங்களும் ஒரு ரோல் எடுத்துகிட்டு அவங்களும் ஒரு சில ஒர்க்கை செஞ்சு கொடுக்குறேன்னு வந்தப்போ தான் அது அவங்களா வாலண்டியராக வந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத்தாக மாறிச்சு. உங்களுக்கு அது அந்த விஷயத்தை சொல்லுங்கள் சிஸ்டர். ஆக்சுவலி நான் பொண்ணு, நான் எல்லாரும் வந்து கேமராவில் இவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் உண்மையாலேயே பின்னாடி இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறது, ஒரு ஃப்ரேம் எப்படி பண்ணலாம் பிளான் பண்ணுறது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் அதில் மூளை வேலை செய்யாது. இது எத்தனை அடிக்கு வைக்கலாம் இந்த ஃப்ரேமு, இது எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறதுலாம் சுத்தமாக எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான், கஸ்டமர்கிட்ட பேசி அந்த ஆர்டர் வந்துட்டு கன்வெர்ட் பண்ண தெரியும். அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் போட்டு அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறது அவர் தான். அந்த இடத்துல அந்த ஒர்க்கு வந்துட்டு நடக்க மாட்டேங்குது. அந்த பசங்களை அதட்டுறது, இது பண்ணுறது கொஞ்சம் வந்துட்டு, ஏன்னா அவர் ரொம்ப சாஃப்ட். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தான், பசங்க கிட்ட மிரட்டுறதெல்லாம் சுத்தமாகவே கிடையாது. நான் வந்தேன்னா போதும், ஐயோ அந்த அக்கா வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வேலை வாங்குறதுல கொஞ்சம் எனக்கு ஓகேவா இருக்கும். பட் ஆனால் அவரோட சப்போர்ட் இல்லாட்டி உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த ஒர்க்கை நான் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். டிசைன் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே அவர் தான் பண்ணுறது. அது அந்த நான் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அந்த பஞ்ச் ஃப்ளாஸ். நான் வந்து உண்மையாக உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க எங்கேருந்து வாங்குறாங்க அப்புறம் நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் வந்து நான் ஃபஸ்ட்டு பஞ்ச் ஃப்ளாஸில் அதாவது ஆர்டிஃபிஷியலில் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்க, நம்ம வந்து இதில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட இருந்தால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எனக்கு டெய்லி ஒரு 4 ஃபோனாச்சும் இந்த ஃப்ளவர்ஸ் எங்கே வாங்குறீங்கன்னு வந்துடும். நான் நல்ல மைண்டாக இருந்தேன்னா ரிப்ளை பண்ணுவேன், எங்கேன்னு உண்மை சொல்லுவேன். இல்லைன்னா இங்கே தாங்க இந்த கோயம்புத்தூரில் லோக்கல் ஷாப்பில் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் வளர்ப்பினேன். பட் மோஸ்ட்லி வந்துட்டு சொல்லிடுவேன் எங்கே வாங்கினாங்கன்ட்டு. எனக்கு என்னென்னா சரி பொழைச்சிட்டு போடுறோம் அவங்களும், ஏன்னா அது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லை, இங்கே தான் வாங்கினாங்கன்னு சொல்லிடுவேன். பட் நல்ல மைண்ட் இல்லாதப்போ நம்மளே ஏதோ பிரச்சனையில் இருப்போம். அப்போ ஃபோன் வரும் பார்த்தீங்களா, அங்கே லோக்கல் தாங்க கோயம்புத்தூரில் வாங்கினேன்னு சொல்லிட்டு வச்சுருவேன். பட் ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், நேச்சுரலும் ஆர்டிஃபிஷியலும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு லுக் வைஸ் ரொம்பவுமே அது சூப்பராக கொடுக்கும். பட் நம்ம அதை ஒர்க் பண்ணணும், பார்த்து ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணணுங்கிறது ட்ரையல் அண்ட் எரரில் கற்றுக்கிட்டு தான் வருது. எல்லாம் என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் என் வீடியோஸ் மோஸ்ட்லி டெக்கரேட்டிவ்ஸ் தான் பார்க்குறாங்க. அவங்க நான் வீடியோஸில் காமிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சி ஓ இவங்க இப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன்லாம் சென்னையிலேருந்து கால் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி நான் காமெடி கொஞ்சம் குத்திட்டு ஃப்ளவர்ஸை ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணும்போது லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒர்க்கை கண்ணில் பார்த்து இவங்க இப்படி தான் பண்ணுறாங்களா டெக்னிக் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி பண்ணிக்கிறாங்க. அதுதாங்க சிஸ்டர், அது தெரிஞ்சதுன்னா தான் அப்புறம் நம்ம சர்வைவ் ஆகும். நீங்களே சொன்னீங்கல்ல பஞ்சஸ் பார்த்து ஒரிஜினல் பண்ணால் அது காஸ்ட் வைஸ் எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுங்க. நம்ம யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை, ஃப்ளவர்ஸ் அதுக்கு தான் இருக்குது. நல்லா பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே எனக்கு நேச்சுரல் தான் வேணும் எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். நான் ஹைதராபாத்தில் இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுங்க சிஸ்டர். அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆர்டிஃபிஷியல் ஒரிஜினல் முதல்ல இதை பிளாஸ்டிக் ஃபிளாஸ்ன்னு சொல்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை காட்டனில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே டீகம்போசபிள் ஆகக்கூடியது தான். அதனால இதுவும் இனி நேச்சருக்கு எகெயின்ஸ்டும் கிடையாது. இப்போ வந்து நம்ம சிஸ்டர் எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, ஒரு விஷயம் அஃபோர்டபுளாகவும் வேணும் அழகாகவும் வேணும்னா நம்ம இந்த ரூட் தான் இருக்கு. நீங்க நேச்சுரல் ஃபிளாஸ் ஒரு விவசாயி அவங்க கையிலிருந்து வரும்போது என்ன அதுக்கு இந்த பட்ஜெட் கம்மியாக அவங்க கொடுத்தா அவங்களுக்கும் கட்டாது. அது கஸ்டமர்ஸ் குவாலிட்டியாகவும் வேணும், கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் வேணும்னா ஃபுல் ஆர்டிஃபிஷியல் நாங்களும் பண்றதில்லை, நீங்களும் பண்றதில்லை. நம்ம நேச்சுரல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் பண்ண வேண்டியதா இருக்கு. எந்த இடத்துல நேச்சுரல் போட்டால் நல்லா இருக்கும், எந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் போட்டால் நல்லா இருக்கும், அது பண்ணி தான் பண்ண வேண்டியதா இருக்கு. இது சிஸ்டர் என்ன, நம்ம கிளாத் யூஸ் பண்றோம், கிளாத்ல ஃப்ளவர் செஞ்சு அதை மேலே யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய இது இல்லை. நான் அந்த கான்ஃபரன்ஸில் கற்றுக்கிட்டது அதுதான். அவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸு, அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் உட்காந்துட்டு அங்கே அவங்க ஆர்டிஃபிஷியல் தான் வந்து சஸ்டைனபிள் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறேன், நம்ம இது என்ன ரீசன் அவங்க சொன்னது வந்து இதுதான் வந்து ஃபியூச்சரில் இருக்க போகுது, இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ண போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஓகே நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கிறது தோணுச்சு. அவங்க பெரிய கம்பெனி, ஆக்சுவலாக பெரிய கம்பெனி இதை சொல்லும்போது எனக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சு. ஒரு
நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் விற்கிற ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு உங்கள் மேலெல்லாம் நான் கேஸ் கொடுக்கணும், நீங்கள் வந்துட்டு எங்களோட தொழிலையே நீங்கள் பாதிக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் போடும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மேலெல்லாம் நான் கேஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. சிஸ்டர் இப்போது ஒருத்தவங்க விவாகிக்கால பண்ணுறாங்க, பெரிய பெரிய கம்பெனி, நான் விவாகிக்கான்னு சொல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி நிறைய இருக்காங்கல்ல, அவங்கள பண்ணுறது 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் 1 கோடி, அதை அஃபோர்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த குவாலிட்டி கிடைச்சிருது. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இதுலேயும் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு உள்ள 10 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கும் அந்த குவாலிட்டி வேணும்னா வேற என்னதான் பண்ண முடியும்? அதாவது இவங்களும் அந்த அழகை ரசிக்கிறக்கும் அந்த அழகை என்ஜாய் பண்றதுக்கும் இவங்களுக்கும் இந்த அவங்களுக்கும் உரிமை இருக்குல்ல. அதை வந்து எவ்வளோ பேர் வீட்டில் டேபிள் பொக்கே நேச்சுரல் வச்சிருக்காங்க, முடியாது இல்ல, எது பாசிபிளோ அதுதானே பண்ணி ஆகணும். அதுதான் இதுல ஒன்றும் சரி தப்புன்னு போனோம்னா எல்லாத்துலயும் போயிட்டே இருக்கலாம். எது நமக்கு முடியுது முடியலங்கிறது தான் இதுதான் வந்து இந்த விஷயத்துக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, அவங்களுக்கு அழகாவும் கொடுக்க முடியுது, சேம் சைட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் கொடுக்க முடியுது. அதுதான் நீங்க இந்த பட்ஜெட் விஷயத்தை இது பண்ணும்போது நம்ம முன்னாடியும் போன்ல நிறைய பேசியிருக்கோம். வெண்டார் இவங்க எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றோம், எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி நம்ம ஈவெண்ட் கொடுக்குறோம். ஈவெண்ட் கொடுக்கும்போது நம்மளோட ஈவெண்ட்டை பொறுத்தவரையிலும் வெட்டிங் இண்டஸ்ட்ரி நான் சொல்றேன், மற்ற இண்டஸ்ட்ரி பத்தி எனக்கு தெரியாது. வெட்டிங் இண்டஸ்ட்ரியில வெட்டிங் டெக்கரேஷன் நம்ம பண்றோம், போட்டோகிராஃபி கேட்டரிங் எல்லாம் சிமிலர் தான். வெட்டிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் வெட்டிங் டெக்கரேஷன்ல ஹிடன் நான் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி. ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 50 முகூர்த்தம் வருது. அந்த 50 நாள் வர்ற வருமானத்தை வச்சு தான் நம்ம 350 நாள் ஓட்டி ஆகணும். இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு புரியறது இல்ல. கஸ்டமர்ஸ் வந்து என்னப்பா கொண்டு வந்த எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டீங்க, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணும், கொண்டு வந்த எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டீங்க, நேம் போர்டோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க, இன்னும் நான் போய் வாங்கல, கலெக்ட் பண்ணல. அவங்களுக்கு தெரியாம தாங்க சிஸ்டர், அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஏமாந்துட்டோமோங்கிற பயம். அதுக்கு நான் கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவேன்னா, ஆனா அந்த ஏமாந்துட்டோங்கிற பயம் வந்துட்டு 4 பேர்த்துக்கிட்ட ரேட் விசாரிச்சுட்டு தான் நம்ம கிட்ட வராங்க, யாருமே டைரக்டா நம்ம கிட்ட வரதில்ல. ஆமா, விசாரிச்சுட்டு தானே வர்றீங்க, நாங்க அஃபோர்டபுள் ஓகே கரெக்டா இருக்கும், இந்த குவாலிட்டிக்கு இந்த பிரைஸ் ஓகேன்னு தானே வர்றீங்க. ஆனா சிஸ்டர் என்னன்னா, நான் ஒரு விஷயத்த சுத்தமாவே எதை என்கரேஜ் பண்றது இல்லைன்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொண்ணு மாப்பிள்ள அப்பா அம்மாட்ட பேசியிருப்போம், அவங்க எல்லாருமே கல்யாணம் முடிஞ்ச டயர்ட்ல பிஸியில இருப்பாங்க, வீட்டுக்கு ரீச் ஆகணும், அது எல்லா பொருள் பேக் பண்ணணும், அந்த பிஸியில இருப்பாங்க. அந்த நேரத்துல மண்டபத்துல ஒரு அந்த எந்த விஷயத்திலுமே இன்வால்வ் ஆகாத ரிலேட்டிவ்ஸ் ஒரு 5 பேர் வந்து உட்கார்ந்துட்டு அது அந்த ரவுண்ட் டேபிள் சுத்தமா, ஏன்னா நாங்க என்ன பேசியிருக்கோம், என்னென்ன விஷயம் கொடுத்துருக்கோம், இது எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு அந்த நேரத்தில் நெகோஷியேட் பண்ணுறது மட்டுமே இதுவாக இருக்கும்போது நம்ம சொன்ன இல்லைங்க, நான் எவ்வளோ தூரம் எடுத்து சொன்னாலும் அங்கே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் எல்லா ஈவெண்ட்லேயுமே, நீங்கள் எப்படின்னு தெரியல, நாங்கள் எல்லா ஈவெண்ட்லேயுமே வெட்டிங்க்கு முன்னாடியே ப்ரைஸ் ஃபைனல் பண்ணிடுறோம். ஃபுல் என்ன பட்ஜெட்டுங்கிறது ஃபைனல் அமௌண்ட் ஃபுல்லாக வாங்குறதில்ல, பட்ஜெட் ஃபைனல் பண்ணிடுறோம். வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோடது என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் எதுவுமே குறைக்கல, எனக்கு நீ மரியாதை கொடுக்கல. எங்கள் மரியாதை வேற, நம்ம ஆல்ரெடி பேசுனது, ஆல்ரெடி அவங்க அன்னைக்கு பேசும்போது என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் 2-3 பேர்த்துட்டு விசாரித்தோம், இந்த பட்ஜெட் வருது, நீங்கள் இதிலிருந்து என்ன பெட்டராக பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஓகேங்க, நான் பெட்டராக பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் ஃபைனல் பண்ணி எல்லாமே முடிச்சு, ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாமே முடிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பர்டிகுலர் டேல அந்த இடத்துல அவங்க இருந்துட்டு பேசும்போது அவங்க நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிடறாங்க. நான் எதுவுமே குறைக்கலன்னா சொந்தக்காரங்க முன்னாடி தோத்துட்டோம்னு நினைச்சிடறாங்க. எனக்கு அதுதான் அவங்கள தோக்கடிக்கணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. நம்ம நோக்கம் வந்து என்ன, திரும்ப 2வது டைம் பட்ஜெட் பேசினா அது எப்படி என்ன உண்மையிலேயே என்னன்னா, ஒரு சில கஸ்டமர் வந்து பேசின அமௌண்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி அந்த கஸ்டமர்ஸ் கொடுத்துருவாங்க. இது இந்த ரேஷியோ நான் கடந்த 2 வருஷத்துல நான் நல்லா பார்த்துட்டேன். இந்த கடைசி நேரத்தில் பேசுறது ஒரு ரேஷியோ ஒரு 10% கீழே குறைஞ்சிட்டு வந்துருச்சு. ஐ எம் ரொம்ப ஹாப்பி. அதுல என்னன்னா, அது அந்த ஒரு 5 பேர் 6 பேர் 194 பேர் பிரச்சனை இல்லை. அந்த 5 பேர் 6 பேர் பண்றது இன்னும் நம்மளுக்கு அந்த இடத்துல இவ்வளோ வேலை செஞ்சு சாப்பிடாம இந்த இதெல்லாம் பண்ணி இது கடைசியில இந்த இடத்துல அந்த 10,000 ரூபா தான் எனக்கு கிடைக்கிறது, அந்த 5,000 ரூபா தான் எனக்கு கிடைக்கிறது. அதை நீங்க குறைக்கணும்னு பாக்குறீங்க, நீங்க அதை குறைச்சாதான் நீங்க ஜெயிச்சங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க சிஸ்டர். இதை கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய பேர் புரிஞ்சுட்டாங்க. இந்த கொஞ்சம் பேரும் புரிஞ்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பண்றவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க கேட்டதை நம்ம டெலிவரி பண்ணிட்டோம்னா கொடுத்துட்றாங்க. மோஸ்ட்லி யார் பண்றாங்கன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அது அங்க அப்ப இருந்தே அது ஒரு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கறனால அவங்க இப்படி இந்த கல்யாண விஷயம்னா கடைசியில பார்கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த ட்ரெண்ட். அதை இன்னுமே கன்டினியூ பண்றாங்க. அது மாறி முடிக்கும் போது ஒரு அமௌண்ட்டை பேசி முடிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா இந்த ஜென்ரேஷன்ல இப்போ பொண்ணு மாப்பிள்ள
பேக்ட்ராப்ல தான் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அவங்க மோஸ்ட்லி வந்துட்டு அப்படி பண்றதில்ல. அவங்க கேட்டதை நம்ம கொடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன். எனக்கு ஜாஸ்தியா கொடுத்தவங்களும் இருக்காங்க. ரொம்ப அதுக்கும் ஜாஸ்தியா இல்ல, ஒரு 1500 வந்துட்டு நான் ஈவென்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு அவங்க சொந்தக்காரங்க யாரோ சொல்லியிருப்பாங்க போல, அந்த பொண்ணு உனக்கு இவ்வளோதான் பண்ணி கொடுத்துச்சு, அந்த பொண்ணு அவ்வளோ சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கு, இந்த ரேட்டுக்கு பரவாயில்லன்னு அவருக்கு ஏதோ தோணி இருக்கும் போல. எனக்கு ஒரு வாரம் கழிச்சு ஒரு 1500 போட்டுட்டு மேம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற. நமக்கு 10,000 20,000 புடிச்சிட்டு கொடுத்து அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்போம். அந்த இடத்துல இந்த 1,500 2500 அது பெரிய அமௌண்ட் இல்ல. ஆனா பட் நம்ம ஒர்க் அவங்க வேல்யூ பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே முடிஞ்சிச்சு. கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? கொடுக்கல 1 வீக் கழிச்சு 1 வீக் கழிச்சு நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவங்க யாருமே வந்து ஒன்றும் கேட்க போறது கிடையாது. அவங்களுக்கா தோணி அது கொடுத்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அங்கே நின்று பேசியிருக்கு. அதுதான் விஷயம். கண்டிப்பாங்க. ஆனா நீங்க சொல்ற இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்களா, அந்த ஒர்க்கு நான் 1 இயர்ல வந்துட்டு ஒரு 4-5 கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த ப்ரைஸிங்ல நான் என்னன்னா நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஏதாவது ஒரு கிளைண்ட் வந்து நம்மள வந்துட்டு அமௌண்ட் விஷயத்துல ரொம்ப வந்துட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அடி எங்க பாதிக்குதுன்னா அடுத்த கஸ்டமர்ஸை நம்மளால நம்பவே முடியாது. இவங்களும் கொஞ்சம் இப்படி நம்ம ஏதோ பண்ணிடுவாங்களோ, கொஞ்சம் அங்கேயே நின்று அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துடலாம், அடுத்த நாள் விட்டோம்னா இவங்களும் அவங்கள மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு ஒருத்தங்க பண்றது. நல்லவங்களையும் நம்ம வந்துட்டு ஐயோ அவங்க இப்படி பண்ணி அது நான் கொஞ்ச நாள்ல அது வந்து இது பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து தப்பு பண்றவங்ககிட்ட சரின்னு போயிட்டு உண்மையா இருக்கவங்ககிட்ட அடிச்சு பிடிக்கிற மாதிரி அப்படி ஆகக்கூடாதுங்கிறது நான் கத்துக்கிட்டேன். இப்போல்லாம் வந்து முன்னாடியே தெளிவா சொல்லிடுறோங்க. தெளிவா என்ன சொல்லிடுறோம்னா, பிரதர் எவ்வளோ வேணாலும் நெகோஷியேட் பண்ணுங்க, இப்பவே நெகோஷியேட் பண்ணிடுங்க. ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எங்களால் வந்து நீங்கள் குறைக்கிற அமௌண்ட்டை நாங்கள் எந்த கணக்கில் சேர்த்துறது, அதனால நீங்கள் இப்போ நெகோஷியேட் பண்ணுங்க, என்னால் முடியும், இந்த ஈவெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறேன். அப்படிங்கிறப்போ அவங்களும் அதை ஜென்யூனாக நிறைய பேர் சிஸ்டர் இது டிரான்சிஷன் பீரியட், இது எல்லாமே மாறிட்டு வருது. இன்னைக்கு நம்ம பேசுறதுமே வந்து இது இன்னும் 5 வருஷத்துல மாறிடும். அதுதான் அந்த இதுதான். சூப்பருங்க சிஸ்டர். நம்ம வந்து நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. உங்களுக்கான ஃபேமிலிக்கான டைம் பற்றி சொன்னீங்கல்ல. பையன் எந்த அளவுக்கு சண்டை போடுறான், பையன் நினைக்கிறேன், பொண்ணு ஓகே, அவங்க எந்த அளவுக்கு சண்டை போடுறாங்க? ஆக்சுவலி எங்கள் மாமியார் தான் பார்த்துக்கிறாங்க. நாங்கள் இப்போ இந்த 1 வீக்கில் 4 நாள் ஃப்ரீங்களா, இந்த 4 நாள் அவங்க கூட இருப்போம். திருப்பி ஒரு 4 நாள் வந்துட்டு இருக்க முடியாத காலையில் அவங்களுக்கு கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் காணாமல் போயிடுவோம். காணாமல் போயிட்டு அடுத்த நாள் தான் திருப்பி ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு தான் ரிட்டர்ன் வருவோம். எங்கள் மாமியார் தான் பார்த்துக்குவாங்க. ரொம்ப இந்த 23rd அக்டோபர் 3லேருந்து அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டு இருந்தப்போ எங்கள் பாப்பா எப்போவுமே எங்களை மிஸ் பண்ணுறதுலாம் சொன்னதில்லை. அந்த ஒரு 1 வீக் நாங்கள் வீட்லேயே இல்லாதப்போ சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன வீட்லேயே இருக்க மாட்டேங்கிறாங்க மினி. என்ன வயசுங்க சிஸ்டர்? 8 இயர்ஸ் ஆச்சு. 8 இயர்ஸ் ஆச்சு. இங்கே தான் நேஷனல் மாடல். அது என் பையனுக்கு இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரலும் 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரலும் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னதில்லை. இனி அவனும் சொல்லுவான். ஏன்னா தெரியுது, இப்போதான் கவனிக்கிறான். ஆமாம், இப்போதான் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் தான். இன்னைக்கு காலையில் கூட வரும்போது இன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் இருப்பீங்களா அப்படின்ட்டு அது ஒரு டோன் எப்படி தெரியுமா இருந்துச்சு, இருப்பீங்களா இன்னைக்கு வீட்டில், எப்படி இருக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவங்க என்னன்னா அவங்களுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இன்னைக்கு வீட்டில் இருப்பீங்களா அப்படின்ட்டு 2 பேரும் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு போகிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து டைம் எல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபேமிலி கூடலாம் ஸ்பெண்ட். ஆனால் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணுறதுனால நாங்கள் 2 பேரும் கூடயே இருந்துட்டு நாங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சண்டையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க 2 பேரும் ஒரே பிஸ்னஸில் இருக்கும்போது நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவோம். அது உண்மையாலுமே நிறைய விஷயத்தில் அது நல்லாவும் இருக்கும், நிறைய விஷயத்தில் அது வந்துட்டு என்னடா இது இப்படி போகுதுங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் குழந்தைங்க கூட நம்மளால அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வேண்டி தான் நம்ம உழைக்கிறோம் நினைச்சிட்டு நம்ம வாட்டுக்கு ஓடிட்டு இருப்போம். அவங்க திரும்பி பார்த்தா அவங்களுக்கு கதை சொல்றதுக்கு கொஞ்சம் கம்மியான டைம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஈவெண்ட் இல்லாத டைமும் நம்ம கஸ்டமரை பார்க்க போகணும், அந்த வர ஈவெண்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ண வைக்கணும், அப்படியும் நம்ம பிஸி ஆயிரும். அதுதான் பிரச்சனை. ஈவெண்ட் இல்லாதப்ப நம்ம ஃபுல்லா ஃப்ரீயாவும் இருக்கிறதுல. இன்னைக்கு நான் ஒரு 5 மணிக்கு ஒரு கிளைண்ட்டை பார்க்கறேன்னு சொல்லியிருக்கேன், போயிட்டு வரதுக்கு எப்படி மணி 7-8 ஆயிரும். அவ்வளோதான். நம்மளுக்கு இப்படியும் நம்மளுக்கு டைம் போயிருது, ஈவெண்ட் அப்போ அப்படியும் டைம் போயிருது. அவ்வளோதான். கரெக்டுங்க சார். சிஸ்டர், இப்போ அந்த நான் அப்போ சொன்ன விஷயத்துக்கே கேட்குறேன். அதாவது இந்த 350 நாளில் நம்ம 50 நாளோட வருமானத்தை வச்சு 350 நாள் நம்ம இது பண்ணுறோம். இதை தாண்டி சேவிங்ஸ் பண்ண முடியுதா? எந்த ஃபியூச்சருக்கான பிளான்ஸ் பண்ண முடியுதா? இது நீங்கள் சொல்லணும். நம்ம காசு வந்துட்டு எப்படி போடுறதுன்னா, நம்மளுக்கு வர அமௌண்ட் வந்துட்டு நிறைய அட்வான்ஸ் இருக்கும், இதில் போட்ட காசு எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். நம்மளால ஒரு ஈவெண்ட்டோட பேலன்ஸ் அமௌண்ட்டுங்கிறது எடுத்து வைக்க முடியாத மாதிரி போகுது. பிரித்து பார்க்கவே முடியல. நான் என்ன பண்ணுவேன், ஒரு அமௌண்ட் சேரும்போது ஓகே இதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம இதுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர இதுதான் நம்ம காசுன்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம எடுத்து வச்சுக்கவே முடியாது. எது நம்ம காசுனே தெரியல. இப்போ பாருங்க, அட்வான்ஸ் ஒரு 50,000 வரும், எது நம்ம பேலன்ஸ் முடிச்ச காசு, இது அட்வான்ஸ் காசுன்ட்டு எல்லாம் போட்டு நான் குழப்பிட்டு தான் இருப்பேன். உண்மையாலுமே சொல்லிட்டுங்களா, அதையுமே கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உள்ள போட்டு நம்ம, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிளான் இருக்கும். என்னோட பிளான் பார்த்தீங்கன்னா எல்லா காசும் இருக்கும். நான் பாட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை எடுத்து ஓகே இது ஒரு 2 லட்சம் கடன் இருக்கு, இதை முடிச்சிடு, எனக்கு ஒரு 1 லட்சம் வேணும் ஃபீஸ் கட்டுறதுன்ட்டு அப்படி எடுத்துட்டு ஒரு பேக்கப்க்கு ஒரு
ஒரு 2 lakhs வச்சுட்டே பிளான் பண்ணுவேன். எதுக்குன்னா நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும். இந்த 2 lakhs எதுக்குன்னா ஏதாவது திடீர்னு பொருள் வாங்கணும் இல்ல ஈவெண்ட்டுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 lakhs கையில வச்சுட்டே மேனேஜ் பண்ணிட்டு அந்த 2 lakhsக்கு மேல என்ன அமௌண்ட் வந்தாலும் நான் தூக்கி திருப்பி என்னோட இதுல பார்த்துட்டு அந்த மாதிரி வச்சுட்டு 2 lakhs எப்பனாலும் அக்கௌண்ட்ல இருக்கணும். அந்த எதுக்கு அந்த காசு எதுக்குன்னா ஈவெண்ட்டை மேனேஜ் பண்றது. மீதி எந்த காசு வந்தாலும் தூக்கி தூக்கி பண்றது போட்டுக்கோம். அப்படிதான் நான் மணி மேனேஜ் பண்றேன். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். நீங்க உங்களோட ப்ரொஃபைலில் நான் இன்னொரு விஷயம் கவனிச்சது, உங்களோட கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. கஸ்டமர்ஸோட ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் அதுக்கு கலர் காம்பினேஷன் கொடுக்குற அவுட்புட்டு அப்படியே ஃபோட்டோஸ்க்கு அவுட்புட் சூப்பராக வருது. அது எங்கே கற்றுக்கிட்டீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் தான் அவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ரஃபாக அவங்க இதை ட்ரையல் பார்க்கும்போது ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வாங்கி ஜஸ்ட் அந்த இதுக்கு முன்னாடி பேக்ட்ராப் முன்னாடி ப்ளேஸ் பண்ணி காமிச்சு ஒரு 2-3 கலர் வேரியேஷன் வந்துட்டு அனுப்பிச்சுட்டு எந்த கலர் கஸ்டமருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை எல்லாமே ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக்காக வந்துட்டு பார்த்துட்டு தான் ஓகே இது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த ட்ரெஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்க்குது. ஏன்னா நம்ம மைண்டில் வந்துட்டு ஓகே அவங்க ப்ளூ போடுறாங்க பின்னாடி நம்ம இது போடலாம் அப்படின்னு நம்ம வந்துட்டு என்ன யோசிச்சாலும் கண்ணில் பார்த்துட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு ஓகே இது நல்லா இருக்குன்னு தெரியும், நம்மளுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக போய் போடலாம், அவங்களுக்கு ஃபோட்டோ சூப்பராக வரும் அப்படின்ட்டு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி அதை வந்துட்டு ஒரு பிளான் பண்ணிடுறது. அது வீட்டில் டிசைனர் இருக்கிறதுனால அவர் இப்படிங்கிறக்குள்ளார அதை வச்சு காமிச்சு கஸ்டமருக்கு அனுப்பிச்சுட்டு அதை அப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு சில இடத்துல கான்ட்ராஸ்ட்டும் போகிறீங்க, ஒரு சில இடத்துல ஆனால் எப்பவுமே மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட் தான் போடுவோம். சிமிலர்லாம் கஸ்டமராக ஓகே எங்களுக்கு இந்த கலர் போதும் நான் மட்டும்தான் போவேன். மோஸ்ட்லி கொஞ்சம் லைட்டாக கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி போனால் தான் அவங்களுக்கு ஃபோட்டோஸில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் தனியாக தெரியுவாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற விஷயம் நீங்கள் தெளிவாக உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது. எனக்கு இன்னும் அந்த ஸ்க்ரீன் நினைக்கிறேன், நான் ஸ்க்ரீன் தான் அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வண்டி இது பண்ணும். அதுதான் ஒன்றும் இல்லைங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல தூங்கணும்னா நிறுத்திட்டு நான் தூங்கிடுவேன். நான் அந்த பழக்கத்தை ஃபஸ்ட்லேருந்தே வச்சுட்டேன். ஒரு டைம் லெஃப்டில் போய் கொஞ்சம் பயம் வந்துருச்சு, அதுலேருந்து தூக்கத்தில் இதாகி ஆமாம் தூக்கத்தில் அதனால தூக்கம் வருது நம்மளால் ஒரு டைம் கண்ட்ரோல் பண்ணி 2வது டைம் கண்ணசுறது அப்படின்னா வண்டி வெளிச்சம் இருக்கிற இடமா வண்டி போட்டு தூங்குறது தான் பெஸ்ட்டு. எதுவுமே அந்த ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு இது இல்லை. மோஸ்ட்லி இப்போ கொஞ்சம் டீமுக்கு தேங்க் பண்ணணும் நான் இப்போ எல்லாமே அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. அதனால என்னால் வண்டி போட்டு தூங்க முடியுது, அவங்க பார்த்துப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. ஃபோன் பண்ணி தம்பி நான் ஒரு 2 மணி நேரம் தூங்கிடுவேன் அப்படின்னு சைலண்ட்ல போட்டு தூங்குற அளவுக்கு என்னால் இப்போ தான் முடியுது. டைவர்ட் ஆகி அவங்களுக்கு கால் போனால் அவங்க கஸ்டமர்கிட்ட பேசிடுறாங்க, நான் என்ன டெலிவர் பண்ணணும் அதே விஷயத்தை டெலிவர் பண்ணிடுறாங்க. அதனால ஓகேங்க சிஸ்டர். எனக்கு என்ன கேட்கணும்னு இப்போ தோணுச்சுன்னா நீங்கள் லேபரில் எப்படி மந்த்லி வந்துட்டு பே பண்ணுற மாதிரியே இல்லை அவங்களுக்கு அப்பப்போ 1 day சார்ஜ் அப்படி கூப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்களாங்க? சிஸ்டர் நாங்கள் முன்னாடி 1 day வந்துட்டு இருந்தாங்க, இப்போவும் 1 day வர்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் டெய்லி அவங்க இங்கே இருக்கும்போது தான் ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஈவெண்ட்டுக்கு இந்த டீம்னு நம்ம கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா அதுக்காக ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுத்த நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்குங்க. என்னென்னா எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த மெட்டீரியல் கொண்டு வரலன்னா உனக்கு நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டேன், எனக்கு கஸ்டமர் கேட்ட மாதிரி இந்த மாதிரி அவுட்புட் வேணும், அதை கொண்டு வரலாம் அது யார் பிரச்சனை, நீ தான் மறந்துட்டு வந்துட்ட. அப்போ அடுத்த ஒரு ஈவெண்ட்ல பிரச்சனை வராமல் இருக்காது. அதுக்காக பொருள் எல்லாம் கண்டிப்பாக 100% எல்லா டைம்லயும் ஒரு பொருள் மறந்துட்டு தான் போவோம். அது வந்து திருஷ்டி கழிக்கிற மாதிரி எப்பவுமே ஒரு பொருளை வந்துட்டு மிஸ் ஆயிருப்போம். பார்த்துட்டு அந்த பொருளை அதை மேனேஜ் பண்றது பொருளா இருந்துச்சுன்னா அதை இல்லாம மேனேஜ் பண்ணுவோம். இல்லாத பட்சத்துல திருப்பி வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரதெல்லாம் இருக்கு. சரியா போயிடும். 2000 4000 வாடகை. அது வந்து நம்ம தான் புரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும். ஆனா எப்படி எழுதி வச்சு வச்சாலும் ஒரு பொருள் மிஸ் ஆயிருது. எங்களோட ஜியோகிராஃபியே ஏன் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு வச்சிருக்கோம்னா எங்களோடது வந்து மிட் பாயிண்ட், எங்களோட குடோன்ல இருந்து எங்களால எந்தெந்த இடத்துல 2 மணி நேரத்துல பொருளை பஸ்ல கொடுத்துட முடியும். ஏன்னா பெரிய பொருள் மோஸ்ட்லி மிஸ் ஆகுறது இல்லைங்க சிஸ்டர், சின்னதா மிஸ் ஆயிருது. நாங்களும் மிஸ் பண்றதெல்லாம் போய் வண்டியில எடுத்துட்டு வர பொருளா தான் இருக்கும், ரொம்ப பேசிக்கா எடுத்துட்டு வர பொருளா. அப்போ அதனால தான் குடோன்ல இருந்து பஸ்ல எது பார்சல் கொடுத்துட முடியுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் எங்களுக்கு நாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் இதெல்லாம் கொஞ்சம் எடுக்காம விட்டுட்டோம். ஃப்ரீ டேட்னா எடுப்போம், ஃப்ரீ டேட்னா கார்லயாவது கொண்டு போய் சேர்த்த முடியும். மோஸ்ட்லி நல்ல முகூர்த்த நாள்ல கோயம்புத்தூர்ல மட்டும் தான் நான் ஒர்க் எடுக்கிறேன் பார்ப்பேன். ஏன்னா வெளியூர் போயிட்டா நம்மளால கோயம்புத்தூர்லனா ஒரு நாளைக்கு 4 ஒர்க் 5 ஒர்க் அசால்ட்டா எடுத்துட முடியுது. ஆனா வெளியூர் போகும்போது அந்த டிராவல் டைம் ஒன்று இருக்குல்ல, அது போயிட்டு வந்துட்டு அங்கேயே பசங்களை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இது பண்றதுனால வெளியூர் ஒர்க்கை நான் மோஸ்ட்லி அவாய்ட் தான் பண்றேன். வேற பட்சம் இல்ல கோயம்புத்தூர்ல ஒர்க் இல்லை நம்ம அதை எடுத்துக்கலாங்கிறதுனால மட்டும்தான் வெளியூர் ஒர்க் எடுக்குது. திருப்பூர், ஈரோடுமே. ஏன்னா எனக்கு எங்க தெரியுமாங்க ஒரு 10, 15, 20 கிலோமீட்டர்
கிலோமீட்டருக்குள்ளாரையே தான் எனக்கு வேலை செய்யணும். எங்கே சுற்றிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு போகணும். அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு மோஸ்ட்லி பார்ப்பேன். ஓகே முடியலடா இந்த டேட்டில் ஒர்க் வரல அங்கே எடுத்துடலாங்கிற போது தான் திருப்பூர் ஈரோடு அந்த மாதிரி இது பண்ணிக்கிறது. ஓகே ஓகே எங்களோடது பல்லடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால அதை எடுத்துக்கிறோம். திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு கரெக்டாக நல்லா போயிட்டுருக்கு. அதனால உடுமல்பேட், பொள்ளாச்சி இந்த ஏரியா எல்லாமே போயிட்டுருக்கு. ஃப்ரீ டேட்டில் சத்தியமங்கலம் கொஞ்சம் அது இப்போது 100 கிலோமீட்டர் ரேடியஸ் வச்சுருக்கோம். மற்ற நாளில் ஒரு 150 கிலோமீட்டர் ரேடியஸில் அதுவும் கொஞ்சம் இந்த பஸ் பார்த்துப்போம். பஸ்ஸு இருந்துச்சுன்னா மட்டும்தான் எடுப்போம். லேபர் கேட்டிங்கல்ல, லேபர் வந்து இன்ஹவுஸ் லேபர் எடுத்ததுக்கப்புறம் தாங்க சிஸ்டர் நான் ஒரு ஃப்ளோ கொண்டு வர முடிஞ்சு. அவுட் சோர்சிங் லேபர் நம்ம அவங்களும் தப்பு சொல்ல முடியறதில்லை. ஏன்னா திடீர்னு வந்துட்டு எங்கிட்ட என்ன கேட்குறீங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு. எங்க அந்த லைட்டை காணோம் அப்படின்னம்னால அவங்க எங்களுக்கு எங்க தெரியுங்க, நாங்கள் என்னைக்காவது வேலைக்கு வரவங்கம்பாங்க. ஆனால் ஆடி மாசமெல்லாம் பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாங்கிற மாதிரி தான் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஏதோ வேலை கொடுக்கணுங்கிறக்கா கொடுக்குறீங்க, சரி சொல்லுங்க செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம என்னதான் பண்றது. நார்த் இந்தியன் பசங்க இருக்காங்க, அவங்களும் இப்போ தமிழ் பசங்க எல்லாருமே நல்லா மிங்கிளாகி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அவங்களுக்குள்ள கோஷ்டி தகராறுலாம் இப்பெல்லாம் வந்து எல்லாம் நல்லா கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க. இது இப்போதாங்க சிஸ்டர், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாட்காஸ்ட் எல்லாமே எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. இல்லைன்னாலாம் கண்டிப்பா பாசிபிள் இல்லை தான். ஒண்ணுமே குடோன்ல பொருளை எடுத்து அரேஞ்ச் பண்றது, பெயிண்டிங் ஒர்க்குக்கு சொல்றது, அப்படி எப்படின்னே நம்மளுக்கு டைம் போயிடும். ரெகுலர் லேபர் தாங்க சிஸ்டர் உங்களுக்கு அடுத்த லெவல்ல வந்து நிம்மதி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒர்க் எடுக்கும்போது ஓகேன்ட்டு தோணலாம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எங்கேயாவது ஸ்டாப் ஆகும்போது நம்மளுக்கு அவங்களுக்கு பேர் பண்ணி கொடுக்கணும், நம்ம சைட்லேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு பயம் எனக்கு இன்னுமே இருந்துட்டு இருக்கு. எவ்வளோதான் நான் கான்ஃபிடென்ட்டாக நான் நல்லா ஒர்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த லேபர் விஷயத்தில் மட்டும் மந்த்லி சேலரி கொடுக்கறது எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கு. ஐயோ நம்ம எங்கே ஒரு 4 பேர்த்தெல்லாம் வேலை எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கே அப்பப்போ தானே ஒர்க் வருது, ஏன் அவங்க நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நம்ம பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பையனை மட்டும்தான் இப்போ நான் வந்துட்டு மந்த்லி சேலரிக்கு வச்சுருக்கேன். அப்பப்போ என்ன பெருசாக ஒர்க் இருக்க போது, ஈவெண்ட் போயிட்டு வந்து அடுத்த நாள் வந்துட்டு திங்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது, பெயிண்ட் வந்துட்டு அப்பப்போ அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒருத்தர் போதும். நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப வந்துட்டு நம்மளால் இது பண்ணிக்கவே முடியாது, நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கே தெரியும்ல, அப்போ வச்சுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இப்போது ஒருத்தர் தான். இப்போ அந்த பையன் தான் ஃபோன் பண்ணி அக்கா பெயிண்டில் வரும்போது வாங்கிடுவாங்க அப்படின்னா போகும்போது ஒரு மட்டி பெயிண்ட் வாங்கிட்டு போய் அடிக்க சொல்ல வேண்டியது. அவ்வளோதான். கரெக்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டீம் செட் ஆகிட்டாங்க, சூப்பராக செட் ஆகிட்டாங்க. அது நான் அவங்களுக்கு எப்போவுமே நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு ரெகுலர் வேலைக்கு வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்துட்டு அனிமேட்டராக எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்கோங்க. நம்மளுக்கு நைட்டு தான் மோஸ்ட்லி நம்ம எல்லா ஒர்க்குமே நைட்டு தான் இருக்கும். நைட்டு ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் அவங்க எந்திரிச்சு அப்படியே தூக்கங்கிட்டு ஆஃபீஸ் போவாங்க. அவங்க எங்களுக்கு செட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் அவங்களோட தூக்கம் அங்கே கெடுது. ஏன்னா நானாக கூட வந்து வீட்டில் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறம் போகிறேன், அவங்க அப்படியே போய் சிஸ்டம் முன்னாடி போய் உட்காடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதில் ஒரு இன்கம் வந்துட்டு நானும் வந்துட்டு கணக்கு பார்க்காம ஓகே அவங்க தூக்கம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் உண்மையாலுமே சொல்கிறேன் அவங்களுக்கு நல்லாவே பே பண்ணிடுவேன். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அது ஒரு இன்கம்ங்கிறனால அவங்களும் வந்துட்டு நம்மளுக்கு டைமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. யாருமே வந்துட்டு நமக்கு டெக்கரேஷன் ஃபீல்டில் வந்துட்டு லேபர் ஒர்க்குக்கு போகிறவங்க கிடையாது, எல்லாருமே ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போகிறவங்க தான். எல்லாம் என் பார்த்தே ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன உங்கள் கூட வரவங்களாம் ரொம்ப படித்து ஏதோ டிப்டாப்பாக வர மாதிரி வராங்க. இல்லைங்க, எல்லாருமே கொஞ்சம் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே வந்திருக்காங்க. ஏன்னா தெரியும்ல ஒரு சிலருக்கு பார்த்தாலே, ஏன்னா எப்பவுமே டெக்கரேஷன் ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் நம்ம ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வருவாங்க, அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து பண்ணும்போது ஆளை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு கேட்குறாங்க. அப்படி நம்மளுக்கு லேபர் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது கஸ்டமர் நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை அவங்ககிட்ட பேசுகிறீங்களேங்க சிஸ்டர், டிசைன் அவங்களுக்கு டிசைன் பற்றின, ஏன்னா எப்பாவது ஒரு வெட்டிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டிசைன் பற்றின நாலேஜ் இருக்குல்ல, நீங்கள் அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறீங்க, எப்படி அதெல்லாம்? எனக்கு இந்த விஷயத்துலலாம் கஷ்டமே இருந்ததில்லை. ஏன்னா என்கிட்ட வரவங்க எல்லாருமே அவங்க தான் எனக்கு நாலேஜ் கொடுக்குற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க போல். எனக்கு இப்படி வேணுங்க, அப்படி வேணுங்கன்ட்டு ரொம்ப அவங்க தான் இன்புட் கொடுப்பாங்க. சொல்லப்போனால் என் மூளையை நான் செலவு பண்ணுறதே இல்லை, அவங்க மூளையை அவங்க செலவு பண்ணுறதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன், அவ்வளோதான். மோஸ்ட்லி இந்த விஷயத்தில் வந்துட்டு அவங்க எனக்கு வேலையே வைக்கிறது கிடையாது. ஏதோ 1-2 பேர் தான் அவங்களுக்கு சுத்தமாக பிளாங்காக வருவாங்க. அவங்க கிட்ட நம்ம பண்ண டிசைன் காமிப்போம், அவங்க அதுலேயே ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்குவாங்க, அது நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நல்லா வந்துட்டு நாலேஜ் அவங்களே கொடுக்குற கிளைண்ட்டு எனக்கு இதில் மட்டும் இதை ஆல்ட்ரு பண்ணுங்க, அதை ஆல்ட்ரு பண்ணுங்க. அது ஃப்ளெக்ஸ் டிசைன்லலாம் ஒரு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டரில் முருகர் இருக்கணும், லெஃப்ட்டில் வந்துட்டு கோபுரம் இருக்கணும், ரைட்டில் இப்படி இருக்கணும்,
பட் அவங்களே நம்மளுக்கு இன்புட் கொடுக்குறாங்க. நம்ம வேலை மட்டும் செஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளோ நாலேஜபிள் பர்சன்ஸ் தான் வராங்கங்கிறதுனால மூளை செலவு அங்கே கொஞ்சம் கம்மி நம்மளுக்கு. எனக்கு என் விஷயத்துல இப்படிதான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு என்னோடது என்னடா உங்களுக்கு இப்படி நடக்குதாங்கிற மாதிரி எல்லாரும் அந்த நீங்க சொன்னீங்களே அப்பவே நான் புரிஞ்சுட்டேன். கோ வித் த ஃப்ளோல போயிட்டு நம்ம எதெல்லாம் நமக்கு செட் ஆகுதோ அதை பிடிச்சி வச்சுக்கிறது தான். சூப்பருங்க சிஸ்டர். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் நான் கவனித்தேன். நான் எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு சொல்லுங்கள். எனக்கு கௌதம்னு ஒரு கஸ்டமர் பல்லடத்தில் பண்ணோம். அவங்க அதுக்கப்புறம் அது ஃபோன் பண்ணி நான் நிறைய டெஸ்டிமோனியல் எடுத்திருக்கேன், நிறைய ரிவ்யூ கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்டிமோனியல் ஒரு ஃபோன் கால் தான். அதுவும் பேசுறது டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 4 நிமிஷம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் 1 நிமிஷம் இருங்க, இது எனக்கு ரொம்ப வேணும், இது நான் எப்பவும் லைஃப் லாங் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 8 நிமிஷம் சொன்னாங்க. அந்த 8 நிமிஷம் ரிவ்யூ எனக்கு என் கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுச்சு. அப்படி எனக்கு என்ன அவங்க சொன்ன இது எனக்கு லைஃப்பில் எங்கள் வீட்டை எங்களை எல்லாரும் பார்த்த பார்வையே நீங்கள் மாற்றிட்டீங்க. என் ஒய்ஃபு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. இதுக்கு மேலே என் ஒய்ஃப்க்கு நான் பெரிய கிஃப்ட் கொடுத்துடவே முடியாது அப்படின்னு சொன்னார். அவரு அப்படி சொல்லும்போது தான் அந்த இடத்துல தான் ஓகே, நம்ம ரியல் பர்பஸை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் இந்த ஒரு ஃபோன் கால்க்காக தான் நம்ம இத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்சிடென்ட் நடந்திருக்குங்க சிஸ்டர்? ஆக்சுவலி நான் என்னோட நிறைய கஸ்டமர்ஸோட ரிவ்யூ என்னோட இதில் கம்மியாக தான் ரிவ்யூவே இருக்கும். ரீசன் என்னென்னா நிறைய பேர் கேமரா எடுத்தோன்னே என் கிளைண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கு முன்னாடி கூட வந்துட்டு 2-3 பேர் அப்பப்போ பார்க்கும்போதுல ஜென்ட்டாக கை கொடுத்து சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படி இப்படிம்பாங்க. கேமரா ஆன் பண்ணி எனக்கு ஒரே ஒரு ரிவ்யூ கொடுக்குங்கும் போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குங்க, வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. நம்ம வந்துட்டு ரொம்ப கட்டாயப்படுத்த முடியாது. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப எலாபரேட் பண்ணி பண்ணது பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தங்க தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, எனக்கு முக்கியமாக பிடிச்சதே டெக்கரேஷன் தாங்கன்ட்டு அந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. தவிர நீங்கள் சொன்ன அளவுக்கு பாயிண்ட் சொல்கிற அளவுக்கு அங்கே அந்த மாதிரி சீன் எதுவும் இங்கே நடந்ததில்லை. எல்லாரும் ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, சாட்டிஸ்ஃபைடு. அப்புறம் டெக்கரேஷன் தான் எங்கள் ட்ரெஸ்ஸையே ஹைலைட் பண்ணி காமிச்சதே டெக்கரேஷன் தான், ஃபோட்டோஸில் வேற லெவலில் வந்திருக்குன்ட்டு அப்படி சொல்லுவாங்க. என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மெசேஜில் இருக்கிறதா தான் நான் போட்டிருப்பேன். மெசேஜில் அவங்க அனுப்பிச்சுட்டதை தான் நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து போட்டிருப்பேன். ஏன்னா எல்லாரும் ஃபோனை எடுத்தாலே கூச்சப்பட்டுட்டு ஓடிடுறாங்க. எப்படி உங்கள் கஸ்டமர்ஸ்லாம் ஓகே சொல்லி உட்காருங்கன்னு தெரியல சிஸ்டர். இல்லை நாங்கள் பின்னாடியே சுற்றுவோம், விடவே மாட்டோம், நாங்கள் சொல்லிடுவோம். நானும் கம்பல் பண்ணுறேன் தான். அது என்னன்னாங்க சிஸ்டர், நாங்கள் ஃபோனில் கொடுக்கலன்னு வைங்களேன், ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் வாங்குறோம். ஃபீட்பேக் வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புகளை சரி பண்ணுது. அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல எனர்ஜி கிடைக்குது. ஃபோன் பண்ணி நான் இது இல்லைன்னா ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்டே ரெக்கார்ட் போட்டுப்பேன். இந்த கால் அவங்க பண்ணியிருந்தாங்க, அவங்க விஷ் பண்ணுறக்காக 2 நாள் கழிச்சு பண்ணியிருந்தாங்க. நான் ஈவெண்ட் முடிச்சுட்டு நான் அடுத்த ஈவெண்ட் எப்போனாங்க 27-28 ஈவெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் 30 ஈவெண்ட்டுக்காக நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம். அந்த இதில் நான் காரில் போயிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் காரை நிறுத்திட்டு அவங்க வைக்க வரலும் நான் பேசிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் உங்களை பூஸ்ட் பண்ணி விட்டுருச்சு. செம. இதுதானே என்னடா. ஆக்சுவலி நான் வந்துட்டு ரிவ்யூ வாங்குறதுக்கு மெயின் ரீசன் எனக்கு அவங்க சாட்டிஸ்ஃபைடுன்ட்டு அவங்க எங்கிட்ட காமிச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அந்த ரிவ்யூ எடுத்துட்டு போய் நான் கொண்டு போறதுக்கு இன்னொரு ரீசனே பார்த்தா, நம்ம மேல ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு அவங்க தான் ஒரு டூலா இருக்காங்க. நியூவா தேர்ட் பர்சனுக்கு நம்பிக்கை கொடுக்கறதே அவங்க தான், கஸ்டமரா தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளை விட கஸ்டமர்ஸோட ரிவ்யூ தான் அங்க அவங்களுக்கு இன்னுமே பூஸ்ட் பண்ணி ஓகே ஜெனிதா நல்லா பண்றாங்கன்ட்டு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பாருன்ட்டு அந்த நம்பிக்கைக்கு வேண்டி மட்டும்தான் நான் எடுக்கிறேனே தவிர. இன்ஸ்டாகிராம் பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு ஜெனிதா நான் சூப்பரா பண்ணிட்டு அப்படி நானே என்னை பத்தி சொல்லிட்டு எல்லாம் போயிடலாம். ஆனா அங்க நின்று பேசுறது வந்துட்டு என்கிட்ட நான் பண்ணிட்டு போன கஸ்டமர்ஸ் தான் அவங்களுக்கு அங்க நம்பிக்கையா நிக்கிறாங்க. அதுக்கு வேண்டி மட்டும்தான் நான் மெயினா ரிவ்யூ எடுக்கிறேன். மற்றபடி அவங்க என்கிட்ட பார்த்தாங்க சொல்லிடும் போது ஓகே நம்ம பண்ணிட்டோம், நம்மளுக்கு காசு வந்துற போது கம்மி பண்ண மாட்டாங்கிற ஒரு இது வந்துடும். அவங்க மட்டும் நின்று அவங்க நல்லா இருக்கு ஜெனிதா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்னதான் நினைச்சாலும் என்கிட்ட அடுத்தது கம்மி பண்ண முடியாது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, ₹1 கூட அடுத்ததை நீ கம்மி பண்றதுக்கு முடியாது. அவங்க அப்படி சொல்ல ஒரு சிலர் வந்து அதுல ரொம்ப ரேர். இப்போ சொல்லிட்டோம்னா காசை பார்கெயின் பண்ண முடியாம போயிருமோன்னு பயந்து சொல்லாம இருக்கவங்க கொஞ்சம் அது ரொம்ப மைல்டுங்க. வர வர ஜெனரேஷன் கொஞ்சம் மாறும்போது மாறிட்டு வருது. அப்பதான் எனக்கு மனசார இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு பழகி இருக்காங்க. எங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா லாஸ்ட்ல கம்மி பண்ண முடியாதோங்கிற ஜெனரேஷன் வந்துட்டு போயிடுச்சு. அது இப்ப டிசிஷன் மேக் பண்றதே பொண்ணு மாப்பிள்ள தாங்க. ரொம்ப ரேரா தான் வந்துட்டு அம்மா அப்பா இன்வால்வ் பண்றாங்க. நம்ம சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் போயிட்டு இருந்தப்பெல்லாம் நம்ம அப்பா அம்மா நிறைய பேர் பணத்துக்கு ஏமாந்துருப்பாங்க, வெளியே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன்ல இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஏன்னா
யாரும் இப்போ வந்து நல்லா பார்த்து படிச்சு ரொம்ப வந்துட்டு ரிசர்ச் பண்ணி தான் வந்துட்டு போறாங்க. ஆமாம் ஆமாம். அந்த அந்த விஷயம் அந்த இதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து யாரும் வந்து பணத்தில் ஏமாத்துறது அதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. பணத்துல ஏமாத்துறாங்க, நம்ம ஏமாறுறது கம்மியாயிருச்சு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பார்த்து படிச்சு பேசும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருதுங்க சிஸ்டர். பேசும்போதே அந்த அட்வான்ஸுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னாவே நாங்கள் எஃபர்ட் போட்டு மீட்டிங் வரோம் எல்லாம் பண்ணுறோம். அப்போ அட்வான்ஸ்க்கு யோசிக்கிறீங்கன்னா ஓகே இன்னொரு நிறைய அந்த டேட்ல வேற ஒரு என்கொயரி இருக்கு அந்த என்கொயரி எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் போய் பார்ப்பீங்க மீட்டிங். எல்லாமே கன்வெர்ட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. போய் நிறைய கன்வெர்ட் ஆகாத விஷயத்தை எல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? லேர்னிங்காக எடுத்துக்கிறேங்க. என்னன்னா ஓகே நம்ம வந்து ஃபோன்லேயே இதை வந்து இவங்ககிட்ட பேசியிருக்கணும், நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு. எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் வந்துட்டு ஃபோன்லேயே ஓரளவுக்கு பட்ஜெட் சொல்லிட்டேன். பட்ஜெட் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நம்மளை நேரில் வர சொல்றாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், நம்ம பட்ஜெட் ஓகே நம்மளை நேரில் வர சொல்றாங்கன்னா அடுத்து மூவ் பண்றதுக்கு ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு தானே கூப்பிடுறாங்கன்ட்டு போவோம். 100 கிலோமீட்டர் இங்கேருந்து. அப்போ என்கிட்ட காரும் இல்லை, 2 வீலர்லாம் நானும் ஒரு அண்ணாவும் தான் 2 வீலர்லேயே போகிறோம். 100 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக போயிட்டு அவங்க வீட்டில் உட்காரோம். அவங்க அதான் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு சித்தப்பா மாமாவும் என்னமோ உட்கார வச்சுட்டு நீங்கள் ஈரோட்டில் எங்கெங்க பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஈவெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன எல்லாம் எடுத்துக்காமீங்க, பொண்ணு மாப்பிள்ளை பேர் என்ன, என்னமோ ரொம்ப வந்துட்டு நம்மளை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு விசாரிக்கிற மாதிரி. சிஸ்டர் அது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது எங்கே நடக்குதுனாங்க சிஸ்டர், பொண்ணு மாப்பிள்ளை நம்மளை பிடிச்சி கூப்பிடுவாங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க சொல்கிற பக்கம் ஆன்லைனில் வர்றவங்கலாம் வந்து நம்ப முடியாது. ஆமாம் ஈவில்ங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆன்லைனில் வர்றவங்க எல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா அவங்க ஜென்ரேஷன் அப்படி. பொண்ணு மாப்பிள்ளை நம்மளை நம்பி அவங்க வந்து நம்ம வேணும்னு கூப்பிட்டுருப்பாங்க. இங்கே அப்பா அம்மா என்ன பிரச்சனைன்னா எடுத்தோன்னே வேணாம்னு சொன்னால் எப்படி நம்ம ஒத்துக்க மாட்டோம், பொண்ணு மாப்பிள்ளை ஒத்துக்க மாட்டாங்க. சரி நீ ஆசைப்படுற வரட்டும், வந்ததுக்கப்புறம் வேணாம்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற இது. அது அந்த இடத்துல நானே இருந்துட்டு நீங்கள் இப்படியெல்லாம் எங்களை ட்ரீட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சுட்டேன். அந்த விஷயம் மாறணுங்க சிஸ்டர். அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒருத்தவங்க ஒரு வண்டி எடுத்துட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அவங்க நம்மளுக்கு போடுற ஒரு எஃபர்ட்டோட மதிப்பே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் காசு கொடுக்குறேன், நான் எங்கே சொன்னாலும் நீ வரணும். ஆனால் அவங்க அந்த இடத்துல காசும் நம்மளுக்கு கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் சும்மா பேசுறதுக்கு வேண்டி நம்மளை எங்கேருந்து எங்கேயோ வர வைக்கிறாங்க. ஒருத்தவங்களோட உழைப்பை அவங்க மதிக்கிறதே கிடையாது. 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரதுக்கு பெட்ரோல் சார்ஜ், அது எல்லாத்தையும் தாண்டி என்னோட உடம்பு உழைப்புன்னு ஒன்று இருக்குது. போயிட்டு வரது சும்மாவா நான் காரில் ஏசியில் உட்காந்து அதுக்குமே கஷ்டம் தான். ஏன்னா ஒருத்தவங்க தேவையில்லாமல் வர வச்சுட்டு இது பண்ணுறது அது வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு சிலர் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் நம்ம பட்ஜெட் சொல்லியும் நம்மளை வர சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எடுத்துக்கிற விஷயம் ஓகே நம்மளை புக் பண்ணுறதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்ட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக மோஸ்ட்லி அதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபோன்லேயே பேசுங்க, பட்ஜெட் கொடுக்குறேன், பிடிச்சிருக்கு, என்னோட ஒர்க் பிடிச்சிருக்கு, பட்ஜெட் பிடிச்சிருக்கு, நான் மட்டும் நேரில் கூப்பிடுங்க. அட்வான்ஸ் அதுவும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தா. ஏன்னா 2-3 டைம் பட்டுட்டோம்னா அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். எத்தனை டைம் தான் ஏமாறுறது. இவங்க வாங்க நம்ம போய் உட்காருவோம், உட்காந்துட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் பட்ஜெட் சொல்லியிருப்போம், எல்லாம் பேசி முடிச்சுட்டு இல்லை செட் ஆகலன்னு சொல்றதுக்கு வர வைக்கவே வேண்டாமே. உங்களுக்கும் டைம் மிச்சம், எங்களுக்கும் டைம். அதுதாங்க சிஸ்டர். அது மாறணும். இன்னொரு விஷயம் நம்ம இண்டஸ்ட்ரியில் மாறணும் என்னன்னா, அந்த காலத்துல மாதிரி இந்த காலத்துல பசங்க அப்பதான் வேலை முடிச்சுட்டு போவாங்க. போயிட்டு நமக்கு ரிசப்ஷன் டெலிவரி 4 மணினா நமக்கு கொஞ்சம் அந்த லைட் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் முடிக்கும்போது 5 மணி ஆயிடுதுன்னா 6 மணிக்கு பந்தி ஓப்பன் ஆனோடனே பசங்க மத்தியானம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி மத்தியானம் சாப்பிட முடியறதில்ல. ஏன்னா வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம்னு நினைப்பாங்க. வேலை முடியாது, போயிடும். உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வேலை செஞ்சுருக்காங்க, அவங்க சட்டம் அழுக்கா இருக்க தான் செய்யும். அவங்கள ஃபர்ஸ்ட் பந்தியில் விடுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனைனா இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபீல்டில் மாற வேண்டிய விஷயம். விதமே வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம ட்ரீட் பண்ற விதங்களே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ட்ரெஸ் அழுக்கா இருக்குன்ட்டு ஆளை பார்த்து கொஞ்சம் நடத்துறதுன்ட்டு ஒவ்வொரு பெரிய இந்த பேர் சொல்ற நம்ம லாஸ்ட்ல அதை பார்த்துக்கலாம். இந்த ஓபை தாமரா அப்புறம் இந்த பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் வேலை செய்யும்போது இந்த ஒர்க் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மாதிரி நடத்துவாங்க பாருங்க. ட்ரௌசர் வந்துட்டு இது வரைக்கும் பசங்க போட்டு வந்துட்டாங்க. அது உங்க இதுக்கு யாராவது வரவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்கன்னா நீங்க வந்துட்டு அவங்கள இல்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்கன்னு சொல்லுவீங்களா? அவன் வந்து ஆடி கார்ல வந்து இறங்குறான்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு ரொம்ப இதா ட்ரீட் பண்ணி உள்ள விடுவீங்க. எங்க பசங்க ட்ரௌசர், ஏன்னா அவங்களுக்கு அதுதான் கன்வீனியன்ட். வேலை செய்யும்போது நாங்க என்ன உட்காந்து சிஸ்டம்லேயே உட்காந்து மேலே ஏறணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா ட்ரௌசர் தான் அவங்களுக்கு ஈஸினா போட்டு வருவாங்க. ட்ரௌசர் போட்டு வந்ததுக்கு பெரிய என்னமோ அவங்க அது என்னமோ கோயில் நாங்க ட்ரௌசர் போட்டு வந்து அதை கலங்கப்படுத்திட்டோங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆக்சுவலி அந்த விஷயம்லாம் ரொம்ப என்ன வந்துட்டு அவங்க நம்மளை சொல்றாங்கல்ல, அந்த வேலை செய்யறவங்க அவங்க வந்துட்டு அவங்களும் நம்மள மாதிரி அங்க வேலை செய்யறவங்க தான். பட் அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா அப்போ அவங்க வந்துட்டு அந்த ஓபை தாமராக்கே வந்துட்டு ஒரு ஓனர் ரேஞ்சுக்கு போயிட்டு நம்மளை வந்துட்டு ட்ரௌசர் போட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்றது. நீங்க சொன்ன மாதிரி இந்த சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டாங்கன்னா அப்புறம் பந்தியில பரிமாறும் போது நம்மளை அற்பமா பார்த்துட்டு வந்துட்டு இது பண்றது. ஆக்சுவலி
நான் நீட்டாக இருப்பேன். நம்ம ஒர்க் பண்ணுற பசங்களை சொல்கிறேன்னா அவங்கள இது பண்ணுறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, உங்கள் சாப்பாடுலாம் வேணாண்டா, என் பசங்களுக்கு நான் 1000 ரூபா கொடுத்து வெளியே வாங்கி தரேன்ட்டு கொண்டு போயிடணும். இவங்களெல்லாம் சொல்லி திருத்த முடியாதுங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்டே கஸ்டமர்கிட்ட கேட்டுருவோம். கஸ்டமர்கிட்ட கேட்டு மெசேஜில் அவங்க கஸ்டமர் வந்து ஓகேன்னு ரிப்ளை வாங்கி வச்சிருவாங்க. கேட்ரிங்கிட்ட அவங்ககிட்ட காமிச்சிருவோம் இந்த மாதிரி. ஓகே, இது கேட்ரிங்கில் நடக்கிறது இல்லைங்க சிஸ்டர், ஹோட்டல்ஸில் தான் நடக்குது. எனக்கும் வந்து இங்கே மேட்டுப்பாளையமில் பிளாக் தண்டர் ஒட்டி ஒரு ரெசார்ட் இருக்கும், அவானா பீச் ரெசார்ட், அவானா ஹில் ரெசார்ட்னு நினைக்கிறேன். அந்த ரெசார்ட்டில் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, அங்கே ஆக்சுவலாக பிளேட் 550 எங்களுக்கு. நாங்கள் வந்து ஆனால் ரொம்ப பிளேட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. எங்களுக்கு கஸ்டமர் சூப்பர் கஸ்டமர், எவ்வளோ வேணாலும் ஆகட்டும், கெஸ்ட் சாப்பிட்றாங்க, எங்க ஈவெண்ட்டுக்கு வேலை செஞ்ச பசங்க சாப்பிடாம நாங்க அது கூட அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நாங்க எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்றோம்? எங்களுக்காக வேலை செஞ்ச பசங்களுக்கு நாங்க சாப்பாடு கூட கொடுக்க முடியலன்னா நாங்க எதுக்கு ஃபங்க்ஷன் பண்றோங்கிறது கஸ்டமர் வந்து அந்த சண்டை கட்டினாங்க. பசங்க பயந்துட்டாங்க. எதுக்குன்னா இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நம்ம கஸ்டமர் கிட்ட பில் கொடுக்கும்போது அவங்க என்ன அப்படி ரியாக்ட் பண்ணிடுவாங்களோ, என்ன நாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லல, நீங்க எதுக்கு கொடுத்தீங்க அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதே மாதிரி ஒரு கிளைண்ட் வந்துட்டு எல்லாம் புக் பண்ணிட்டு அந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹோட்டல் தான், ஒரு பிளேட்டுக்கு 1000-1500 வாங்குறதுல இதுதான், எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு, ஏன்னா ஒரு பிளேட்டுக்கு 1500, ஸோ உங்கள் பசங்களெல்லாம் சாப்பிடக்கு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்படியும் இருக்காங்க. அதனால நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்குவீங்க? இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் மெசேஜ்லேயே முதல்ல வாங்கிடுவோம். நாங்கள் என்ன சொல்லிடுவோம்னா, அந்த லக்ஸூரியஸ் ஃபுட் எங்களுக்கு வேண்டியதில்லை, எங்களுக்கு தேவை ஒரு நேரம் சாப்பாடு, 2 நேரம் சாப்பிடாம இருந்திருக்கும் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வெளியே அரேஞ்ச் பண்ணிக்குவோம். சாப்பிட வேணும்னா இப்போவே சொல்லிடுங்க. அந்த அன்னைக்கு வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டும் இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னா, தம்பி நாங்கள் வந்து நல்ல ஹோட்டலில் பண்ணணும்னு பண்ணுறோம், இந்த பட்ஜெட் இது பண்ண முடியாது, நான் ஒன்று பண்ணுறேன், என்னோட நான் என் பணத்தை கொடுத்து நான் கண்டிப்பா சாப்பாடு நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது ஓகே, ஏன்னா அது அவங்களுக்கு அவ்வளவுதான் முடியும், அவங்க சக்திக்கு அது ஓகே. என்னால இது முடியல, நான் இதை பண்ணி தரேன், எங்க பசங்களுக்கும் ஹாப்பி. ஆனா பரவாயில்ல, நமக்கு ஃபுட்டு வேணும், நமக்கு வந்து வேலை முடிச்சுட்டு இன்னி போய் சாப்பிட்டு தூங்கணும், ஏன்னா நைட்டு மணவர வேலையை ஆரம்பிக்கணும். 6 மணிக்கு நீங்க அந்த முடிக்கிற டைம் பாத்துட்டீங்கன்னா 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் பந்தியில் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரமாவது ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்தாதான் நைட்டு மணவர வேலை செய்ய முடியும். ஏன்னா முந்தின நாளும் கண்டிப்பா தூக்கம் இருக்காது, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இருக்கும். இதெல்லாம் தான் சிஸ்டர், இதெல்லாம் கொஞ்சம் மாறணும், மாறிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் சொன்னோம் கஸ்டமர்கிட்ட, நம்ம சொல்லணும். கஸ்டமருக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷன் பண்ணவங்களுக்கு அவங்க தெரியறது நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. அப்புறம் நாங்க சொல்லி புரிய வச்சுக்கிறோம். அதுதான் இது இப்படி போகிற விஷயத்துல நம்ம வந்துட்டு மாற்றலாம் முடியாது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. ஏன்னா எத்தனை பேர்த்த நீங்க மாற்றுவீங்க? ஒவ்வொரு மண்டபத்துக்கு போய் நம்ம மாற்ற முடியுமா? அவங்களாலேயே அது புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாகவும் நடந்துக்க முடியாது. ஏன்னா இத்தனை வருஷம் ஒரு பழக்கத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இது ஜென்ரேஷன் கேப்ல தான் மாறப்போகுது. அது நான் அதெல்லாம் வந்துட்டு பார்த்து சலிச்சு, ஓகேடா நான் இவங்க இப்படி நடத்துறாங்களா, நமக்கு அதுக்கு ஆல்டர் வழி என்ன, பசங்களை கூப்பிட்டு போய் வெளியே சாப்பிட்டுக்க வேண்டியதுன்ட்டு அந்த மாதிரி நான் கஸ்டமர்ஸ் கிட்டே சாப்பாடுலாம் கேட்க மாட்டேன். நம்ம அவங்க கொடுக்குற பில்லை தான் நான் பேர் பண்ணி என் பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது எல்லாமே பார்த்துக்குவேன். அது ஒவ்வொரு டைம்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு நல்ல ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவேன். ஆனால் வரவங்க என்ன திரும்ப பண்ணுறது, எங்களுக்கு ஒரு ரோஸ்ட் போதுங்க, இதெல்லாம் சாப்பிட்றதுலன்ட்டு எனக்கு தான் அந்த இடத்துல 1500-2000 வேஸ்ட்டு. அவங்க என்ன திரும்ப எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ரோஸ்ட் வாங்கி கொடுத்தாலே போதும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால நம்ம அதுக்கு ஆல்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வெளியே கூப்பிட்டு போய், ரொம்ப முடியாத இந்த மாதிரி ஹோட்டல் பண்றவங்க கிட்ட எல்லாம் வெளியே போய் நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது, ஸ்கிப் பண்ணிட வேண்டியது. அவங்க எல்லாம் நம்ம மைண்டுக்கு கொண்டு போய் நம்மளால வேலை செய்ய முடியும். அடுத்த ஈவெண்ட்ல நல்ல கஸ்டமர் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம வேலை செய்ய முடியாது. எல்லாரும் நம்ம மைண்ட் என்ன நினைக்கும், அது நீங்க அப்படியே சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துலயும் நம்ம ஏமாந்துருவோங்கிற பயம் வந்துருச்சுன்னா நமக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி கஸ்டமர்னா இப்படி இருப்பாங்க. அதனால நம்ம நல்ல கஸ்டமர் மட்டும் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது 1-2 நடக்குது அப்படின்னு போயிடணும். ஓகே சிஸ்டர், நம்ம நிறைய விஷயம் பேசணும். நம்ம வந்து இப்போது கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து வெளியேருந்து பார்க்குறது என்ன, வெளியே கஸ்டமர் இல்லை, யூடியூப்பில் நான் ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பரான பிஸ்னஸ் பண்ணணுன்னா இந்த ஈவெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வாங்க. இது வந்து இது ஒரு யார் இதை பண்ணி விட்டாங்கன்னு தெரியல, இதை கிரியேட் அழிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விசிட்டிங் கார்டு அடித்தா இந்த பிஸ்னஸ் பண்ணிடலான்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு பொய்யான ஒரு டெக்கரேஷன் அப்படி நினைக்கிறாங்களா, வெட்டிங் பிளானிங் அப்படி நினைக்கிறாங்க. வெட்டிங் பிளானிங் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு டெக்கரேஷன் கொடுக்கறது, கேட்டரிங் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு வெளியே போய் வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அலைஞ்சு டெக்கரேஷன் பார்த்து கொடுக்கறது, இந்த போட்டோகிராஃபி பார்த்து கொடுக்கறது, ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியா பார்க்கறதுக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த டைமே இருக்காது எங்களுக்கு. அதனால நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொடுக்குறவங்களுக்கு அது செட் ஆகும். இல்லைங்க, எங்களுக்கு ஒவ்வொருத்தங்களும் நாங்கள் மேனேஜ் பண்றதுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்லி இது பண்ணுறவங்களுக்கு நம்ம கிட்ட டெக்கரேஷன் கொடுத்துட்டு ஃபோட்டோகிராஃபர் கிட்ட ஃபோட்டோகிராஃபி கொடுத்துட்டு கேட்ரர் கிட்ட கேட்ரிங் கொடுத்துட்டு பார்க்குறக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு திறமை இருக்கிறதுக்கு அது பார்த்துக்கலாம் தாராளமாக. ஆனால் அப்படி பண்ணாங்கன்னா கஸ்டமர் டேரெக்டாக நம்ம கிட்ட வரும்போது நம்ம ஒரு ப்ரைஸிங் கொடுத்து கஸ்டமருக்கு இது பண்ண முடியும். அவங்க அந்த வெட்டிங் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டங்கும் போது நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்போம், அவங்க கஸ்டமருக்கு ஒரு ப்ரைஸ் வைப்பாங்க. அவங்களுக்கு அது இன்னுமே ப்ரைஸ் ஜாஸ்தியாகத்தான் போகுது எல்லாம் டோட்டலாக. ஆனால் என்ன அவங்க ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணாமல் அந்த வெட்டிங் பிளானர் எல்லா ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ணிட்டு அதை அவங்களுக்கு முடிச்சு கொடுக்க போகிறாங்க. இது ஒன்று. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு நினச்சது வந்துட்டு, இந்த புதுசாக டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு பண்ணுறவங்க ரேட்டு கம்மியாக நாங்கள் பண்ணித்தரோம், 7,000க்கு நாங்கள் இதை பண்ணித்தரோம், 8,000க்கு நாங்கள் வந்துட்டு வளைகாப்பு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க தொழிலையே வந்துட்டு கொஞ்சம் அடுத்த இது கொண்டு போக முடியாமல் முடிச்சுட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அதில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஒர்க் எடுத்து நிறையா இது ஆளை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிட்டு பண்ணுறீங்க. நீங்கள் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் மந்த்லி சேலரிக்கு அதை நீங்கள் வேலைக்கு போயிடலாமே. அவ்வளோ பொருள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆள் கொடுத்து ரெண்டு பேருமே ஏமாந்துடுறாங்க சிஸ்டர். ஒரு டெக்கரேட்டரா அவரும் என்ன ஏமாந்துடுறாருன்னா, நம்ம எப்படியாவது ஈவெண்ட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அவரும் ஏமாந்துடுறாரு, கஸ்டமரும் கம்மி ரேட்ல கிடைக்குது சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு யாரு நல்ல சட்டை போட்டு போகணும் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒரு டைம் ஏமாந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் லைஃப்லயே அந்த தப்பை பண்றது இல்ல. இது வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ஜென்ரேஷன் அந்த மாதிரி தப்பான டெசிஷன் போறதே இல்லைங்க சிஸ்டர். முந்தின ஜென்ரேஷன் இதுக்கு போதும், இந்த விஷயத்துக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது இப்போ வந்து டிரான்சிஷன் பீரியட். நாம் முன்னாடி இருந்தது எல்லாருமே லைஃப் ஸ்டைலில் பெட்டர் ஆகிட்டு தான் வர்றோம். லைஃப் ஸ்டைல் மோசமாக இருக்கவங்க யாருமே இல்லை. லைஃப் ஸ்டைல் எல்லாருமே இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து நான் வந்து முன்னாடி காடு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம், அழுக்கு சட்டை வேணாலும் போடலாம், பனியனோட வேணாலும் இருக்கலாங்கிறது இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பெட்டர் ஆகும்போது அந்த குவாலிட்டிக்கு நம்ம போய் தான் ஆகணுங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க சிஸ்டர். ஒரு டைம் ஏமாந்துட்டா திரும்ப இப்போ யாருமே வந்து மண்டபம் ரெஃபரன்ஸோ ஹால் ரெஃபரன்ஸ்லையோ யாருமே ஏன் போகிறதில்ல. இந்த மாதிரி பழைய ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இப்போ யாருமே போகிறதில்ல. அது மாறிடுங்க சிஸ்டர். இப்போது நான் உள்ளே வந்தப்போ இருந்ததுக்கெல்லாம் இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு. எல்லாருமே இப்போ டேரெக்டாக வரணும்னு தான் நினைக்கிறாங்க. டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்துட்டு அந்த தொழிலை அழிச்சுட்டு இருக்கோங்கிறது வந்து தெரியாத அளவுக்கு அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட இது என்னென்னா, இந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சா போதுங்கிற மாதிரி ஒரு டெக்கரேஷன் வந்துட்டு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அதுக்கு பின்னாடி போடுற உழைப்பு வந்துட்டு அது அவங்க டே பை டே ஒரு சர்டைன் பீரியட் போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் இவ்வளோதான் அப்படிங்கிறதா தெரிகிற மாதிரி அவங்களுக்கு தெரிய போகுது. பட் என்னன்னா அவங்களோட ஒரு ஆசைக்கு வேண்டி ஒரு 500 ஒரு நாளைக்கு கிடைச்சா போதும்ட்டு அவங்க பண்ணுற ஒரு விஷயம், அது லாஸ்ட்டில் அவங்களுக்கு மந்த்லி சேலரிக்கே போயிருக்கலாங்கிற ஒரு அளவுக்கு வந்துட்டு கொண்டு வந்து நிப்பாட்டிடக்கூடாது. உங்களுக்கு நிறைய ஃபோன் கால் வருதுன்னு சொன்னீங்கல்ல, எத்தனை பேர் அதில் அப்படியே இருக்காங்க? ஏன்னா சிஸ்டர் இவங்களாம் வந்துட்டு வர்றாங்க போயிடுறாங்க சிஸ்டர். அது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க. நம்மளுக்கு வந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி ஒரு டைம் கேட்குறாங்க, 2 டைம் கேட்குறாங்க. சரி, அவங்களோட ஜேர்னி எல்லாம் எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு அடுத்தவங்க ஜேர்னி வந்துட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நேரம்லாம் கண்டிப்பாக எனக்கு இப்போ போனோன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு ஆஃப் டே ஃப்ரீ தான், நேரம்லாம் இருக்குது. எனக்கு என்னென்னா என்னோட இது நான் அடுத்தது எப்படி முன்னேற்றணும், நான் போய் அடுத்தது உட்காந்து வீடியோ தான் எடிட் பண்ண போகிறேன். ஏன்னா 2-3 நாள் ஒர்க் இருக்குது, அந்த வீடியோ தான் எடிட் பண்ணி போட போகிறேன். நான் எப்படி மேலே போய் என்னோட பிஸ்னஸை க்ரோ பண்ணணும் தான் பார்க்கணும். எனக்கு சம்டைம்ஸ் இந்த வரும் இல்லை, இந்த 7,000க்கு வந்துட்டு இந்த வளைகாப்பு டெக்கார பண்ணி கொடுக்குறேன். எப்படிதான் இது 7,000 பண்ணி கொடுக்கலாம் தான். அது எப்படி பண்ணி கொடுக்கலான்னா, அவங்க அந்த இடத்துலையே அவங்க பொருளை வச்சுட்டு பண்ணி கொடுக்கல. ஒரு பொருளை மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் இன்னொரு பக்கம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆல் சார்ஜ் இருக்குது, டெம்போ சார்ஜ் இருக்குது, அந்த மெட்டீரியலை கொஞ்சமாச்சும் அடுத்தது வாங்க போகிற ஒரு திங்ஸாச்சும் வேல்யூ இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அந்த இடத்துல ரொம்ப மார்ஜின் ரொம்ப கம்மியாகுது. அது மாறிட்டே வருது. ரொம்ப நான் முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ ரொம்பவே மாறிடுச்சு. இன்னும் மாறி இப்போ நான் நிறைய கஸ்டமர்ஸ் அந்த டிசைன்ஸே லைக் பண்ணுறதே கிடையாது. ஐயோ அவங்க காமிக்கிறதுல ரொம்ப பழசாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, இப்போ மேனேஜர் கமிஷன்ஸ் எவ்வளோ குறைஞ்சிருச்சு. முன்னாடி மேனேஜர் கமிஷன் இருந்த அளவுல இப்போ வந்து மேனேஜரே கமிஷன் கேட்கறது கூச்சப்பட்டு தான் கேட்கறாங்க. ஆமா, எங்கட்டலாம் வரதே கிடையாது. முதல்ல எல்லாம் வந்து ஒரு இதுவா கேட்பாங்க, இந்த பொண்ணு கிட்ட போய் நம்ம காசு கேட்கறது அப்படின்ட்டு வரதே கிடையாது. அப்புறம் முந்தின நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, இல்ல நாங்க இந்த டைம் கூட மாட்டோம், இந்த டைம் காசு கொடுங்க. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. என்ன ரீசன்னா கஸ்டமர்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு, ரொம்ப நாளைக்கு இந்த தப்பான ரூட்ல போனா ரொம்ப நாள் போக முடியாது. அப்புறம் அது ஒரு நாள் அதுவா சரியாகி வரும்போது சரியாயிரும், எல்லாமே மாறி எல்லாமே பாருன்ட்டு.
தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப மீட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஒரு பர்சன். நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே கோயம்புத்தூரில் இந்த ஏரியாவுக்கு ஏதாவது கிளைண்ட் மீட்டிங் போனோம்னா ஜெனிதா சிஸ்டர் போய் ஒரு டைம் மீட் பண்ணிட்டு வந்துடணும். அவங்க எப்படி அதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன எப்படி பேக் எண்டில் என்ன சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு. உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னீங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப உங்கள் பொண்ணு, உங்கள் மதர் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. யாரும் இல்லாட்டியும் நம்மளால முடியாது. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ.